ஒரு சேலையை அழகாக கட்டுறதுங்கிறது ஒரு திறமை. ஆனால் அந்த சேலையை உடுத்துறவங்க அழகையே பல மடங்கு உயர்த்துறது ஒரு கலை. அந்த கலையை உலகளவில் கொண்டு போனவர் தான் திவ்யன் ஜெயரூபன். இப்போ த்ரிஷா, சமந்தா, ஸ்னேகா, கீர்த்தி சுரேஷ், பிரியாமணி, சின்மயி, விஜய், பிரியங்கா இப்படி பல செலிப்ரிட்டிஸ் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு தயாராகிறப்ப அவங்க நம்பிக்கையோடு தேடுறவங்களில் ஒருத்தர் தான் திவ்யன் ஜெயரூபன். சாரியை நார்மலாக வியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காலம் காலமாக பெண்கள் மட்டுமே வியர் பண்ணிட்டு இருந்த சாரியை ஆண்களும் வியர் பண்ண முடியும்னு ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வந்திருக்காரு திவ்யன் ஜெயரூபன். ஒரு ஆம்பளை பொண்ணுங்களுக்கு சேலை கட்டி விடுறதா, இப்படி பல விமர்சனங்களை கடந்து தான் இந்த ஃபீல்டில் ஜெயிச்சிருக்காரு. அவர் கடந்து வந்த பாதை என்ன, அவர் சந்தித்த சவால்கள் என்ன, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேலைங்கிறது இந்திய கலாச்சாரத்தோட அடையாளம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெண்களின் பாரம்பரிய உடையாக இருந்துட்டுருக்கிற சேலை இன்னைக்கு ஃபேஷன் உலகிலையும் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. ஆனால் சேலையை நேர்த்தியாக அழகாக கட்டுறது எல்லாராலையும் முடியாது. அந்த வேலையை ஒரு தனி தொழிலாக மாற்றி உலகம் முழுக்க மதிப்பு பெற வச்சவர் திவ்யன் ஜெயரூபன். இவரோட பூர்வீகம் தஞ்சாவூர் தாங்க. இவரோட கொள்ளு தாத்தா பாட்டி தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் மலேசியாவில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. 3 தலைமுறையாக மலேசியாவில் தான் இருக்காங்க. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே உடை அலங்காரம் மற்றும் ஃபேஷனில் அதிக ஆர்வம் இருந்துச்சு. அப்புறம் இவங்க பூர்வீகம் தமிழ்நாடுங்கிறதுனால இவங்க ஃபேமிலியில் லேடிஸ் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு சாரீ தான் கட்டிட்டு போவாங்களாம். ஆனால் இவங்க அம்மா மட்டும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சுடிதார் தான் போட்டு போவாங்களாம். அப்போ இவர் அவங்க அம்மா கிட்ட, நீங்கள் ஏன் சாரியே கட்ட மாட்டேங்கிறீங்க, எனக்கு உங்களை சாரியில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா, எனக்கு சாரி கட்ட தெரியாது, அதனால் நான் கட்டுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் சாரி கட்டுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு சாரி கட்டி விடலான்னு யோசிச்சிருக்காரு. இவரோட சித்தி ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக சாரி கட்டுவாங்களாம். அதனால் இவர் அவங்கக்கிட்ட, எனக்கு சாரி கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ இவருக்கு வெறும் 10 வயசு தான். அவங்க சித்தியும் இவரோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை திவ்யன் ரொம்ப சீக்கிரமே கற்றுக்கிட்டாரு. முதலாக அவங்க அம்மாவுக்கு சாரீ கட்டி விட்டப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட அம்மா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் திவ்யன் தான் சாரீ கட்டி விடுவாராம். இவர் அம்மாவுக்கு பர்ஃபெக்டாக சாரீ கட்டி விடுறதை பார்த்துட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் இவர்கிட்ட சாரீ கட்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் சாரீ டிராப்பிங்கை ஆழமாக கற்றுக்கிட்டாரு. ஒவ்வொரு ப்ளீட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒவ்வொரு பல்லுவும் ராயலாக விழணும், அதுதான் அவரோட அடையாளமாக மாறுச்சு. அப்புறம் இதையே தொழிலாக பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சாரு. பெரிய தொழில் சின்ன தொழில்னு எதுவும் இல்லை. நீ செய்கிற வேலை சிறப்பாக இருந்தால் உலகமே உன்னை தேடி வரும். அந்த நம்பிக்கையோட அவர் முழு நேர சாரீ ட்ரேப்பிஸ்ட் ஆனார். 2014 வருஷத்துல இருந்து சாரீ ட்ரேப்பிங் ப்ரொஃபஷனலாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் பெரிய செலிப்ரிட்டிஸ் யாரும் வரல. பிரைடல் ஆர்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஸ்மால் ஈவெண்ட்ஸ் இப்படி தான் தொடங்குச்சு. ஒவ்வொரு கிளைண்ட்டும் அடுத்த கிளைண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஒரு ஆம்பளை சாரீ கட்டி விடுறது பல பேருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் விமர்சனங்கள், கிண்டல்கள், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இது பொம்பளைங்க பண்ணுற வேலை, வேறு வேலை கிடைக்கலையா, இப்படி பல வார்த்தைகள், இப்படி நிறைய விமர்சனங்களை சந்திச்சிருக்காரு. எல்லாருக்கும் சாரீ கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவனே சேலை கட்டிட்டு வந்து நிற்க போகிறான் பாருன்னு சொல்லி இவரோட குடும்பத்து ஆளுங்களே இவங்க அம்மாவை அழ வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களோட அம்மா இவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. உனக்கு இது பிடிச்சிருந்தா தைரியமாக பண்ணு, மற்றவங்களோட விமர்சனங்களை பொருட்படுத்தாதன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த தைரியத்தால் தான் இதை பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அதில் ஜெயிச்சும் இருக்காரு. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு சிக்னேச்சர் இருக்கணும். திவ்யனுக்கும் அது இருந்துச்சு. அவரோட ஃபேன் ப்ளீட்ஸ், பர்ஃபெக்ட் ஃபினிஷ், லக்ஸரி ட்ரேப்பிங், ராயல் லுக், இதுதான் அவரை சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக்குச்சு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஷார்ட் வீடியோஸ் இதெல்லாம் வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்லை, பிஸ்னஸ், பிராண்ட், ஐடென்டிட்டி. திவ்யன் இதை சரியாக பயன்படுத்தினார். இன்றைக்கி அவரோட ட்ரேப்பிங் வீடியோஸை உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. விஜய், பிரியங்கா, சின்மயி, பிரியாமணி அவங்களுக்கெல்லாம் சாரீ ட்ரேப் பண்ணிவிட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சமந்தா, ஸ்னேகா, கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா இப்படி பல முன்னணி நடிகைகளுக்கெல்லாம் சாரீ ட்ரேப்பிஸ்டாக இருக்கார். அப்புறம் பல ஃபேஷன் ஷூட்ஸ், வெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ், லக்ஸரி ஈவெண்ட்ஸ், செலிப்ரிட்டி ஸ்டைலிங், ஒவ்வொரு ப்ராஜெக்டும் அவரோட மதிப்பை இன்னும் உயர்த்துச்சு. இவர் சாரீ ட்ரேப்பிங்கை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. பல நாடுகளில் சாரீ ட்ரேப்பிங் மாஸ்டர் கிளாஸஸ் எடுக்கிறாரு. உலகம் முழுக்க பயணம் செஞ்சு சாரீ ட்ரேப்பிங் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல டீச்சர் ஆகுறப்ப தான் அவரோட லெஜசி தொடங்குது. திவ்யன் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. இவர்கிட்ட சாரீ ட்ரேப்பிங் கற்றுக்கிட்டு பல பேர் இன்னைக்கு ப்ரொஃபஷனல் ட்ரேப்பிஸ்டாக இருக்காங்க.
பெண்கள் மட்டும் இல்லாமல் பல ஆண்களும் இவர்கிட்ட சாரீ ட்ரேப்பிங்கை ஆர்வமாக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட ஒர்க் ஷாப்ஸ், செலிப்ரிட்டி ப்ராஜெக்ட்ஸ், லக்ஸுரி வெட்டிங்ஸ் இதெல்லாம் ஒரு சாரீ ட்ரைபிஸ்ட்டுக்கும் உலக அளவில் அங்கீகாரம் கிடைக்க முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கு. இவரோட ஸ்பெஷல் என்னென்னா, இவர் சாரீ கட்டி விடுறது இது வரைக்கும் யாருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததே இல்லையா. ஏன்னா இவர் பெண்களுக்கு சாரீ கட்டி விடுறப்ப ரொம்ப ஜென்யூனாக பிஹேவ் பண்ணுவார். முன்மடிப்பு உள்ள சொருகிறப்ப அவங்களையே சொருகிக்க சொல்லுவார். இல்லைன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்குவார். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு சாரீ கட்டி விடுறப்ப ரொம்பவே திருப்தியாக இருக்கிறதாகவும் அவங்களோட பிளெஸிங்ஸ் இவருக்கு மகிழ்ச்சியை தரதாகவும் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. கல்யாண ஃபங்க்ஷன்ஸ்க்கு கல்யாண மாப்பிள்ளைங்களே இவர்கிட்ட தங்களோட வருங்கால மனைவிக்கு சாரீ கட்டி விட புக் பண்ணுறாங்க. இது இவரோட நேர்மைக்கு கிடைச்ச அங்கீகாரம். அப்புறம் சாரீ ட்ரேப்பிங்கில் பல புதுமைகளை கொண்டு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பெல்டட் சாரீ, இடுப்பில் பெல்ட் வியர் பண்ணிவிட்டு சாரியை ஸ்டைலாக ட்ரேப் பண்ணுறது. இந்த ஸ்டைல் ரிசப்ஷன், பார்ட்டி போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது கேப் சாரீ, பல்லுவோட கேப் அட்டாச் பண்ணி ராயல் லுக் உருவாக்குற ஸ்டைல். பல செலிப்ரிட்டிஸ் இந்த ஸ்டைலை அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பேண்ட் சாரீ, பொதுவாக சாரீ ட்ரேப் பண்ணுறப்ப உள் பாவாடை தான் போடுவாங்க. அதுக்கு பதிலாக பேண்ட் மேலே சாரீ ட்ரேப் பண்ணுறது இது ஒரு புது ஸ்டைல். இது யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வசதியாக இருக்கும். அடுத்ததாக பட்டர்ஃப்ளை ட்ரேப், மெலிதான பல்லு மற்றும் உடலோட ஒட்டிய ட்ரேப்பிங். அடுத்தது ட்ரெயில் பல்லு, நீளமாக தரையில் விழுற மாதிரி பல்லு. பிரைட்ஸ் அண்ட் கிராண்ட் ஃபோட்டோஷூட்ஸ்க்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த ஸ்டைல். அடுத்தது ப்ரீ ப்ளீட்டட் ட்ரேப்ஸ், முன்கூட்டியே மடித்து வைக்கப்பட்ட சாரீ ப்ளீட்ஸ். இது வியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நேரமும் மிச்சம் ஆகும். கடைசியாக ஃப்யூஷன் ட்ரேப்பிங், கோர்செட், ஜாக்கெட் ஆர் டிசைனர் ப்ளவுஸோட சாலையை இணைச்சு புதிய தோற்றம் உருவாக்குறது. அப்புறம் ஆக்ட்ரஸ் ஸ்னேகாக்காக 2 சாரீஸ் யூஸ் பண்ணி இவர் டிசைன் பண்ண லுக் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஒரு சாரீ ஸ்கர்ட் மாதிரி ட்ரேப் பண்ணிவிட்டு இன்னொரு சாரியில் பல்லு அண்ட் மேல் மாராப்பு மாதிரி டிசைன் பண்ணி ட்ரேப் பண்ணி விட்டுருப்பாரு. இது ரொம்ப யூனிக் அண்ட் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அதே மாதிரி ஆண்களும் சாரீ வியர் பண்ணுற மாதிரியான ஒரு புது ஸ்டைல் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. அதாவது ஆண்களுக்கு வேஷ்டி ஸ்டைலில் ட்ரேப் பண்ணுற யூனிக் ஃபேஷன் கான்செப்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதில் சாலையோட பார்டரை முன்பக்கத்தில் அழகாக தெரிகிற மாதிரி மடித்து ட்ரேப் பண்ணி மேல் பகுதியில் பல்லுவை ஷால் அல்லது அங்கவஸ்திரம் மாதிரி போட்டிருப்பாங்க. பெண்கள் மட்டுமே வியர் பண்ணிட்டு இருந்த சாரியை ஆண்களும் வியர் பண்ணலாம்னு வேஷ்டி ஸ்டைலில் ட்ரேப் பண்ணி எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்காரு திவ்யன் ஜெயரூபன். திவ்யனோட வாழ்க்கை நம்மளுக்கு சில பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்குது. ஃபர்ஸ்ட், மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, நீ என்ன செய்யறங்கிறது தான் முக்கியம். ரெண்டாவது, ஒரு திறமையை தொடர்ந்து வளர்த்தா அதுவே தொழிலாக மாறும். மூணாவது, சோஷியல் மீடியாங்கிறது வெறும் டைம் பாஸ் இல்லை, அதை சரியாக பயன்படுத்தினா அது வாழ்க்கையையே மாற்றும். திறமைக்கு ஆண் பெண்கிற வித்தியாசம் இல்லை, ஆர்வத்துக்கு எல்லை இல்லை, உழைப்புக்கு மாற்று கிடையாது. அதுக்கு திவ்யன் ஜெயரூபன் தான் உதாரணம். இந்த வாழ்க்கை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய உண்மையான வாழ்க்கை வெற்றி கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.